ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அடுத்த ஊர்ல நடக்கிற ஒரு கல்யாணத்துக்கு அவசியமா போக வேண்டியது தான் முதலாளிக்கு. வேலைக்காரன் கிட்ட இந்த மாட்டு வண்டியை கட்ட சொன்னார். இரவு ஒரு 10 மணிக்கு வண்டியும் புறப்பட்டுச்சு. வண்டியோட்டியும் உறங்கிட்டான். முதலாளியும் வண்டியில ஏறி அமர்ந்ததும் தூங்கிட்டார். வண்டி ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆன பிறகு முதலாளி எழுந்துச்சு வண்டி ஓட்டிய பார்த்து, ஊர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன், நிஜமா நம்ம வண்டி நம்ம வீட்டை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. ஏண்டா இப்படி அப்படின்னு கேட்டார். சாமி, தூக்கத்தில் செக்கு மாட்டை கூட்டிட்டேன், அது வீட்டையே சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொன்னான். உடனே முதலாளி கோபமா, வேறு மாட்டை எடுத்து பூட்டி வண்டியை சீக்கிரம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டார். வண்டியொட்டியும் அதை அவிழ்த்து விட்டுட்டு வேற மாட்டை கொண்டு வந்து பூட்டி விட்டு அவனும் உறங்கிட்டான். வண்டியும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. பொழுது விடிய போற நேரத்துல முதலாளி எழுந்துச்சு, எங்க ஊர் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டார். உடனே வண்டி ஓட்டி எழும்பி, சாமி, வண்டி இன்னும் நம்ம வீட்டாண்டையே தான் ஓடிக்கிட்டு இருக்கு, மன்னிக்கணும், நான் தூக்க கலக்கத்துல ஏத்தம் இறக்குற மாட்டை கட்டிட்டேன், அது முன்ன போகவும் பின்ன வருவதுமா அப்படியே இருந்துட்டே இருக்கு அப்படின்னு. என்ன செய்வான் எசம்மா, முன்னால தூங்கிட்டான், இப்போது விழிக்கிறான். எப்படி இந்த தூங்கு மூஞ்சி முதலாளியும் தூங்கு மூஞ்சி வேலையாளும் இப்படியும் நாட்டில் சிலருடைய வாழ்க்கை நடைபெற்றுட்டு தான் இருக்கு. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.